ஒன்றிய அரசை கண்டித்து திருவொற்றியூரில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திராவிட முன்னேற்றக் கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளுடன் இணைந்து திருவொற்றியூர் தேரடி தபால் நிலையம் அருகில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்தும், தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை, 100 நாள் வேலை இல்லை என பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகவிற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும், திருவொற்றியூர் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவரும் கிழக்கு பகுதி செயலாளருமான திமு தனியரசு, திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன், திருவொற்றியூர் மத்திய பகுதி செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 2 மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகம் ஆகியோரின் வரவேற்புரையில், மாநில மீனவர் அணி துணைத் தலைவரும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான KP சங்கர் முன்னிலையில் திமுக செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன் MP தலைமையில் கழக அயலக அணி தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கலாநிதி வீராசாமி கூட்டணி கட்சியைச் சேர்ந்த சமத்துவ மக்கள் கழகம் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் ex-MLA, வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மதரமா கனி, CPIM மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் V ராமநாதன், தலைமை கழக வழக்கறிஞர் மாமன்ற உறுப்பினர் V கவி கணேசன், சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி S கணேசன், பொதுக்குழு உறுப்பினர்கள் TA ராஜ், ரா முருகேசன், சாந்தி பக்தன் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். எங்கே போச்சு